இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். அது என்னன்னு இப்போ பார்ப்போம் வாங்க. நம்ம வேஸ்ட் பேப்பரை எப்பொழுதுமே ஒன்று தூக்கி போட்டுருவோம், இல்லைன்னா இறக்கி போட்டுருவோம். அதுவும் இல்லைன்னா அடுப்பெரிக்கவோ இல்லை மொத்தமாக போட்டு எரிக்கவோ செய்வோம். ஆனால் இப்போ நம்ம அந்த வேஸ்ட் பேப்பரெல்லாம் சேர்த்து நமக்கு பயன்படுற பொருளாக செஞ்சால் சூப்பராக இருக்கும்ல. பேப்பரை பயன்படுத்தினாவளே ஆச்சு, நம்மளுக்கு பயன்படுற பொருளாகவும் ஆச்சு. சரி, இப்போ அந்த பேப்பரை எல்லாம் நம்ம சின்ன சின்னதாக கிழித்து ஊற வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வாரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு கிரைண்டர்லையோ இல்லை மிக்சிலையோ போட்டு அரைச்சி காகித குழா ரெடி பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு, அதாவது கூழ் பதத்துக்கு வர கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து அரைக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ சரியான பதத்துக்கு காகித கூழ் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற பாத்திரத்தை பயன்படுத்தி அதுக்குண்டான அமைப்பை உருவாக்கிக்கலாம். அதுக்கு நான் ஒரு எவர் சில்வர் சட்டியை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு துணியை எடுத்து அந்த சட்டியை சுற்றி நல்லா கவர் பண்ணி உள்பக்கமாக நல்லா இறுக்கமாக கட்டி வச்சுக்கணும். அந்த துணியை நல்லா நனைச்சிட்டு போட்டு கவர் பண்ணணும். இப்போ நல்லா டைட்டாக கட்டியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண காகித கூழை அந்த துணி மேலே பூச வேண்டியது தான். தேவையான அளவு கணத்துக்கு இப்போ நம்ம அந்த காகித கூழை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. வேணும்னா நல்லா சேர்றதுக்கு ஃபெவிகம் வேணால் கொஞ்சம் அதுக்கு மேலே பயன்படுத்திக்கலாம். இதை அப்படியே நல்ல வெயிலில் ஒரு 4 நாள் காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா காஞ்சதும் அந்த பாத்திரத்தை எடுத்தால் நல்லா வந்துடும். பாத்திரத்தை எடுத்துட்டு திரும்ப அந்த துணியவும் எடுத்துட்டு அந்த மேலே உள்ளார இருக்கிற சுருக்கம், மேலே கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் மேடு பள்ளங்கள்லாம் திரும்பவும் கொஞ்சம் அந்த கூழ் வச்சு அதை எடுத்து நல்லா பள்ளம்லாம் இல்லாமல் நல்லா அழகாக அப்ளை பண்ணி மறுபடியும் அதை நல்லா காய வைக்கணும். இப்போ நல்லா காஞ்சி நம்மளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு கூடை உருவாக்கியாச்சு. நம்மளுக்கு எந்தெந்த விதத்தில் வேணுமோ அதே மாதிரி அந்தந்த விதத்தில் இருக்கிற நம்மள்கிட்ட இருக்கிற பொருளையே வச்சு இந்த காகித கூடை பயன்படுத்தி செஞ்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் ஒரு விநாயகரும் இந்த காகித கூடை பயன்படுத்தி நம்ம செஞ்சது தான். இதை கொஞ்சம் பெயிண்ட் அடித்து நம்ம கொலுவில் வச்சுருந்தோம். இது கொலுவில் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வச்சுருக்கிறது செஞ்சபடியே வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம என்னென்னலாம் பொருட்கள் செய்யலாமோ, சின்னதாக சம்சா, கொழுக்கட்டை, உரல், மாவிளக்கு, புடி கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சு கொலுவில் பெயிண்ட் அடித்து ஒரு தட்டு மாதிரி ஒன்று செஞ்சுருந்தோம். அந்த தட்டில் எடுத்து வச்சு எல்லாத்தையும் பெயிண்ட் அடித்து அந்த கொலுவில் வச்சுருந்தோம்.
அந்த கொலு வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்கில் தெரியும், அதை பாருங்கள். மேலேருந்து 2வது தட்டில் பிள்ளையாரும், அடித்தட்டில் இந்த தட்டில் வச்சுருக்கிற பொருளெல்லாமும் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்களும் வேஸ்ட் பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் பொருளாக பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.